அனைவருக்கும் வணக்கம். தமிழ் மொழிய பழமையானதா காமிக்கணும், அத பெருமைப்படுத்தணுங்கிற ஒரு அல்பத்தனமான நோக்கத்தில பல பொய் வரலாறுகள கட்டவிழ்த்து விட்டுட்டுருக்குறாங்க. பல பேர் பொய்யான வரலாறுகள உருவாக்குறாங்க. இப்படி அடிப்படை அந்த வரலாற்று அறிவு எதுவும் இல்லாம, ஆனா வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் அப்படின்னு சொல்லிக்கொண்டு, தமிழுக்கு துரோகம் செய்றாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா, தமிழ் இனத்த ஒரு பொய்யான வரலாற வச்சு ஏமாத்துறது தானே இது. நம்ம நம்பிட்டுருப்போம், இது உண்மை அப்படின்ட்டு. அதுவே ஒரு கேடுகெட்ட செயல் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். எதையாவது ஒண்ண சொல்லி பெருமைப்படணும். நம்ம வெளிப்படுத்தி நான் பெரிய அறிவாளி, ஆராய்ச்சியாளர்ன்னு காட்டிக்கணும். தமிழ் மொழியே இல்லாத ஒரு வரலாற்ற புதுசா கிரியேட் பண்ணி, பொய் வரலாற்ற உருவாக்கணும். இதுதான் இன்றைய தமிழ் ஆர்வலர்கள்கிட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு எண்ணம். இவர்கள் தமிழ் மொழிக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட மாதிரி நினைச்சுக்கிட்டாலும், தமிழ் இனத்துக்கு செய்கிற மிகப்பெரிய துரோகம் அப்படிங்கிறது தான் உண்மை. அது என்ன விஷயம் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். அது 31/5/26 அன்று நான் ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் வட்டத்தில் ஆப்பனூர் என்ற கிராமத்தில் இந்த புதிதாக ஒரு 2000 வருடங்களுக்கு முந்தைய தமிழ் எழுத்துக்களால் வெட்டப்பட்ட ஒரு நடுகல் கல்வெட்டை கண்டறிந்தோம். முதல்ல ஆப்பனூர் அந்த பெயர் எப்போ வந்திருக்கும், அது என்ன அதனுடைய பின்னணி அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடணும். ராமநாதபுரம் மாவட்டத்தில் இஸ்லாமியர்கள் அதிகம். இந்த ஆப்பம் அப்படிங்கிறது இஸ்லாமியர்கள் மூலமாக தான் இந்தியாவுக்குள்ளே வருது. அதுவும் தமிழ்நாட்டுக்கு குறிப்பாக வருது. ஆப்பம்ங்கிறது தமிழ்நாட்டு உணவு கிடையாது. முதல்ல அதை தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஆப்பங்கள் அதிகமாக அங்கே உற்பத்தி செய்து மக்களுக்கு சேல்ஸ் பண்ணி அந்த மாதிரி வந்தது தான் இந்த ஆப்பனூர் அப்படிங்கிற பெயர். இஸ்லாமியர்கள் குதிரை வியாபாரத்திற்காக ராமநாதபுரம் எப்போ வந்தாங்கன்ட்டு நமக்கு சரித்திரம் தெரியும். 2000 வருடத்திற்கு முன்பு ஆப்பமெல்லாம் தமிழ்நாட்டில் கிடையாது. அதனால் ஆப்பனூருங்கிற பேர் அப்போல்லாம் இருக்க வாய்ப்பே கிடையாது. இது கட்டுக்கதை அப்படிங்கிறத முதல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. அதே போல் ஆப்பனூருக்கு ஏதாவது தமிழ் மொழியில் ஒரு விளக்கமான விவரம் இருந்ததுன்னா அதையும் வெளிப்படுத்தலாம், ஒன்றும் தவறு கிடையாது. அது யாரும் வெளிப்படுத்த முடியாது. உண்மையிலுமே ஆப்பம் அதிகமாக புழக்கப்படுகிறது இஸ்லாமியர்களிடத்தில். அதன் மூலமாக வந்த பெயர் தான் இந்த ஆப்பனூர். குறிப்பாக பாண்டிய நாட்டிலே நிறைய தமிழி அல்லது தமிழ் பிராமி கல்வெட்டுகள் சமணர் குகைகளிலே கிடைத்திருக்கிறது என்பது நமக்கு எல்லோருக்கும் தெரியும். தமிழி அப்படிங்கிற வரி வடிவமே உலகத்தில் கிடையாது. இது கட்டுக்கதை. இது பிராமி, அதாவது பிராமணர்களால் அதை உபயோகத்தில் வைக்கப்பட்டிருந்த சமஸ்கிருத மொழியினுடைய வரி வடிவம் தான் இந்த பிராமிங்கிறது. பிராமணர்கள் பிராமி, அப்படி தான் இதனுடைய உண்மையானது. அதுவும் சமணர்கள் 9ஆம் நூற்றாண்டில் தான் இங்கே தமிழ்நாட்டில் வர்றாங்க. அதுக்கு பிறகு தான் அந்த கல்வெட்டுகள் செதுக்கப்படுகிறது. அப்படி பிராமி வந்திருந்தாலும் இவங்க சொல்கிற இந்த தமிழிங்கிற பெயரில் இருக்கக்கூடிய பிராமி எழுத்துக்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தது 9ஆம் நூற்றாண்டில் தான். அதுக்கு முன்னாடி 2900 வருடங்களுக்கு முன்பு அது தமிழ்நாட்டில் இருப்பதற்கான வாய்ப்பே கிடையாது. இது முழுக்க முழுக்க பொய். பிரிட்டிஷ்காரன் வந்த பிறகு தான் இந்த வரலாறு அப்படிங்கிறது பதியப்படுகிறது. அதுக்கு முன்னாடி வரலாறு பதியப்படவில்லை. இந்த ராஜராஜ சோழனுடைய ஆண்டு காலங்களிலேயே வருடங்களுடைய பெயர்களே கிடையாது. ராஜராஜன் ஆண்ட காலத்திலிருந்து 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டு இப்படித்தான் அவங்க வரலாற்றை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அதனால் 2000 எல்லாம் உருட்டு கதை அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். இப்போ தமிழ்நாட்டில் படுக மொழி இருக்குது. அதுக்கு வரிவடியும் கிடையாது. அந்த படுக மொழி வார்த்தைகளை நம்ம தமிழில் எழுதுவோம். இப்போ எழுதுனா அப்படித்தான் எழுத முடியும். அந்த மாதிரி அந்த காலத்தில் தமிழுக்கு வரி வடிவமே கிடையாது 9ஆம் நூற்றாண்டு வரை. அதனால் என்ன பண்ணுறாங்க, அந்த பிராமி எழுத்துக்களை தமிழ் மொழியினுடைய வார்த்தைகளை பதிகிறாங்க. இதுதான் நடந்திருக்கிற உண்மை. தமிழ் மொழி இருந்திருந்ததுன்னா அது தமிழ்லேயே எழுதிட்டு போவாங்களே. எதுக்கு பிராமி தமிழிங்கிற ஒரு எழுத்தில்? ராஜராஜன் காலத்தில் தான் தமிழ் கொஞ்சம் கொஞ்சமாக வளருது. அந்த மொழி வரி வடிவம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். போகிற வழியில் ஆண்டிப்பட்டியிலே புலிமான் கோம்பையிலே ஒரு 3 கல்வெட்டுகள் ஏற்கனவே பார்த்து அது சுமார் 2300 2400 வருடங்களுக்கு முன்பு உள்ளது என்பதை கண்டறிந்து இப்போது அதை கீழடி அருங்காட்சியகத்தில் வைத்திருக்கிறோம். இன்னும் ஒரு 10 ஆண்டுகள் சென்ற பின்பு என்ன சொல்லுவாங்க, அது கீழடியில் அந்த கல் கிடச்சிதுன்ட்டு ஒரு புரட்டு கதையை உருட்டி விட்டுருவாங்க. இதுதான் வரலாறுங்கிற பெயரில் ஒரு பொய்யான வரலாற்றை உருவாக்கி கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இந்த கல்லெல்லாம் 2300 400 வருடங்களுக்கு முன்பு கிடைத்ததல்ல.
அனைத்துமே 9ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு உள்ளது. சிலது வந்து இவர்களாக செதுக்கி இப்பொழுது புதிய ஒரு இந்த பானை ஓட்டில் இவங்களா வந்து கீறி கொஞ்ச நாள் மண்ணில் புதைச்சி வச்சு இது அங்கே கிடச்சதுன்னு போட்டு புரட்டு கதைகளை உருட்டி விட்டுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத மக்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். மற்ற பக்கங்களில் கிடைக்கக்கூடிய பொருள்களை எல்லாம் கீழடி அந்த இதில் கொண்டு வந்து வச்சு காலப்போக்கில் அது என்ன கீழடியில் தான் எல்லாம் கிடச்சது. உண்மையிலுமே கீழடியில் மிகப்பெரிய நாகரிகம் இருந்த மாதிரி ஒரு உருட்டு கதைகளை உருவாக்கிட்டு வர்றானுங்க. இது உருவாகி போயிடும். இது தமிழர்களுக்கு வந்து அவமானங்கிறத தவிர வேறு ஒன்றும் இல்லை. நம்ம தமிழ்நாட்டில் இருந்த முன்னோர்கள் பொய்யர்கள் அப்படிங்கிறது எப்படி பெருமையாக இருக்க முடியும்? அப்படித்தான் பல விஷயங்கள் இப்போ இருக்குது. இந்த 100 ஆண்டுகள் 150 ஆண்டுகளாக பலவித புரட்டு கதைகள் உருவாக்கப்பட்டு விட்டன. அதை நம்பிட்டு இருக்கிறோம் நம்ம. ராமநாதபுரம் மாவட்டத்தில் கிடைக்கக்கூடிய முதல் தமிழ் நடுகல் கல்வெட்டு என்று சொல்லலாம். தனியாக ஒரு கல்வெட்டெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இது வந்து உருவாக்கி இருக்கிறாங்க. அதுக்குண்டான ஆதாரத்தை இவங்களே சொல்கிறாங்க. அது பின்னாடி நம்ம பார்ப்போம். ஆப்பனூர் ஏரி மாண்டு விழுந்த அத்தியன் கீரன் கல் என்று இந்த கல்வெட்டு செய்தி வருகிறது. கட்டுமானத்துக்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு கல் எடுத்து இவனுங்களாக வெட்டிட்டானுங்க. வெட்டிட்டு கதை உருட்டிகிட்டு இருக்கிறானுங்க அப்படிங்கிறதா உண்மை. 100 வருடங்களுக்கு முன்பு கட்டப்பட்ட கோயிலில் 2400 வருடங்களுக்கு முன்பு இருந்த அந்த நடுகள் கிடைச்சது. நடுகள் பற்றின ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டால் உடனே ஒரு நடுகளில் உருவாக்க வேண்டியது. இப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. நடுகள் என்பது இந்த தெலுங்கன்கள் வடுகன்கள் என்று சொல்லக்கூடிய தெலுங்கன்கள் நாயக்க மன்னர்கள் தமிழ்நாட்டுக்குள் ஆட்சிக்கு வந்த பிறகு தான் அது சிற்ப வேலைப்பாடுகளோடு கூடிய நடுகல்கள் தான் நட்டப்பட்டது. இந்த போர் வீரர்களில் செத்து போனவங்களுக்கு ஊர் ஓரமாக அந்த புதைச்ச இடத்துல வைப்பானுங்க. இதுதான் நடந்திருக்குது. அது உருவ பொறிப்போட வாள் வில் போன்றவற்றை வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி நடுகள் தான். அதில் எழுத்தே இருக்காது. அதுதான் உண்மையான நடுகள். அந்த ஆப்பனூரில் அரியநாச்சி அம்மன் கோயில் என்று ஒரு பிற்கால கோயில், ஒரு 100 வருடங்களுக்கு முன்பு கட்டப்பட்ட ஒரு கோயில். 100 வருடங்களுக்கு முன்பு கட்டப்பட்ட கோயிலில் 2400 வருடங்களுக்கு முன்பு வெட்டப்பட்ட கல்வெட்டு கிடைக்குதுன்னா பார்த்துங்க எவ்வளோ ஒரு உண்மை இதில் இருக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த கல்வெட்டை கண்டுபிடிச்சதா சொல்கிறவன் வந்து இந்த கல்வெட்டு எழுத்துக்கள் எல்லாம் படித்தவன், கல்வெட்டை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறேங்கிற பேரில் இந்த எழுத்துக்கள் எல்லாம் தெரிஞ்சு கொண்டவன். தெரியாதவன் ஒருத்தன் சொல்லியிருந்தது தான் இது கல்வெட்டு. உண்மையிலுமே இது வந்து உருவாக்கப்பட்ட கல்வெட்டுங்கிறது இவங்களா கிரியேட் பண்ணிக்கிறாங்க. இவங்களா உட்காந்து உளியை வச்சு கொத்தி இது 2400 வருடத்திற்கு முன்பு கிடைச்சதுன்ட்டு உருட்டு புரட்டு கதைகளை அடிச்சிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத இவங்க வாயிலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். சமணர்களால் வெட்டப்பட்ட 9ஆம் நூற்றாண்டு கல்வெட்டில் இந்த ஹச் மாதிரி இருக்கிற எழுத்து கவனிங்க. அது வந்து ஹச் வந்து வளைஞ்சிருக்கு. இவங்க சொல்கிறது 2400 ஆண்டுகளுக்கு முன்பு வெட்டப்பட்டதில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது ஹச்சுங்கிற எழுத்து. இதெல்லாம் தெரிஞ்சுங்க. என்றைக்குமே வந்து ஒரு எழுத்து வளைவாக இருக்கிறது சோம்பேறித்தனம் பட்டு தான் நேர் பண்ணுவாங்க. அது பிற்காலத்தில் தான் உருவாக்கப்படணும். ஏற்கனவே இருந்து ஸ்ட்ரெயிட்டாக இருந்ததை வளைத்து எழுதவே மாட்டாங்க. அதனால் இவங்களே வந்து அந்த கல்வெட்டு பற்றின ஆராய்ச்சிங்கிற பேரில் இவங்களும் அந்த எழுத்துக்களை பொறித்து இவர்களாக ஒரு வாக்கியத்தை உருவாக்கி பொறிக்க வச்சுட்டா அது வந்து உண்மையாகிடுன்ட்டு இப்படி புரட்டு கதைகளை நிறைய கிளப்பி விட்டுட்டு இருக்கிறாங்க. இவர்களுக்கு இதனால் என்ன கிடைக்க போகுதுன்னு தெரியல. கடந்த 2 நாட்களுக்கு முன்பு அங்கே தற்செயலாக போன ஆசிரியர் முனியசாமி, அவர் ஏற்கனவே கல்வெட்டு பயிற்சி பெற்றவராகிய காரணத்தால் இந்த கல்லில் ஏதாவது எழுத்து இருக்குமா என்று பார்த்தார். உடனே அவருக்கு இந்த கல்வெட்டை கண்டறிந்தவுடன் எனக்கு தகவல் தெரிவித்தார். ஒரு பேசுவது பொய்யா மெய்யா என்பது அவருடைய நடவடிக்கைகளை அங்க அடையாளங்களே காட்டி கொடுத்து விடும். இவர் ஓனாராமா அங்கே இருக்குமான்ட்டு இவர் தேடுறாராம். இந்த கல்லில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தேடுற மாதிரி தான் இருக்குது. அதில் பகுட்டை சொரிச்சுக்கிட்டு கன்னத்தை சொரிஞ்சுக்கிட்டு அவர் பொய் சொல்கிறாரு அப்படிங்கிறது தெரியுது. இது திட்டமிட்டு நடத்தப்படக்கூடிய ஒரு புழுகு மூட்டை கதை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்கின்றன. இந்தியாவிலேயே இப்படிப்பட்ட கல்லிலே, அது குறிப்பாக தமிழ்நாட்டிலே பளிங்கு கல்லிலே வெட்டப்பட்டதாக எங்கும் பார்க்கவில்லை. எல்லாமே புதுசாக இருக்க முடியாது. கருங்கல்லில் தான் கல்வெட்டு, அது போக சுண்ணாம்பு கல்லில் கல்வெட்டு வெட்டுவாங்க. பளிங்கு கல்லில் வெட்டினாங்கன்னா இது இங்கே ஏதோ ஒரு காரணத்துக்காக கொண்டு வரப்பட்ட கல்லில் இவங்களாக வெட்டி வச்சுக்கிட்டு கதை அளந்துட்டுருக்குறாங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. முரடான தளத்திலே ஆனால் மிக நேர்த்தியாக வெட்டியிருக்கிறார்கள் இந்த கல்வெட்டை வெட்டிய கலைஞர்கள்.
கருங்கல்லிலே வந்து நேர்த்தியாக வெட்ட முடியாதவங்க அந்த கலைஞர்கள் பளிங்கு கல்லில் நேர்த்தியாக வெட்டிக்கிறாங்கன்னா எவ்வளோ திறமைசாலிகள் பாருங்கள். இதெல்லாம் நம்ம தலையில் அடித்து கொள்வதை தவிர வேறு ஒன்றும் இல்லை இதில் சொல்கிறதுக்கு. இப்படி இந்த வீடியோ முழுக்க பொய்யும் புரட்டும் வந்து நிரூபிக்க பார்க்குறாங்க. அது வெளிப்படையாக தெரியுது இது பொய் அப்படின்ட்டு. அதனால் மக்கள் தெளிவாகிக்குங்க. கல்வெட்டுகள் எல்லாம் 9ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு தான் வெட்டப்பட்டிருக்குது. அதுக்கு முன்னாடி எல்லாம் கல்வெட்டுகளே கிடையாது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. இப்போ தஞ்சாவூர் கோயிலே இருக்குது. அது செவுத்தில் இருக்கிற அந்த கல் கட்டடத்தில் போய் ஏதாவது ஒரு தூண்லேயோ இதுலேயோ போய் இந்த ஆதன் அப்படிங்கிற பேரை பொறிக்க முடியாத என்ன? யார் வேணாலும் போய் இப்போ ஒரு ஆணியை வச்சு கீறி கூட நம்ம அதை செய்ய முடியும். உடனே அதை ஃபோட்டோவை எடுத்து கண்டுபிடிச்சோம், கல்வெட்டு இங்கே இருக்குது, தமிழில் எழுதிக்கிறேன்ட்டு அடுத்த கதையை உன்னை உருட்ட போகிறானுங்க. இதுதான் நடக்க போகுது. அதனால் மக்கள் வந்து தெளிவாக இருந்துக்குங்க. கல்வெட்டுகள்லேயே வந்து போலி கல்வெட்டுகள் நிறைய உருவாக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். முழுக்க முழுக்க வரலாற்றை நம்பாதீங்க. வரலாறு பதியப்படாதது இவனுங்க யோகத்தில் கட்டுக்கதைகளை கிளப்பி பொய் வரலாற்றை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அது சமணர்கள் வந்து இந்த கல்வெட்டு கலாச்சாரத்தை உருவாக்கி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.